வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஆயிக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது குறிஞ்சா இலை புட்டு ரெசிபி. நான் நிறைய நாட்களாக வீடியோ போடவில்லை, எனக்கு இப்போ டைம் கிடைப்பது இல்லை. எப்பாவது இருந்துட்டு சில வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ குறிஞ்சா இலை புட்டு எத்தனையோ பேர் விரும்பி கேட்டிருக்கார்கள். அதனாலே இந்த ரெசிபியை உங்களுக்காக அப்லோட் பண்ணுகிறேன். குறிஞ்சா இலை புட்டு கூடுதலாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு மிகவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் மிகவும் ஹெல்த்தியான ஒரு உணவு. இந்த ரெசிபி தான் இப்போது எப்படி செய்ய போகிறோம்ன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்வதென்று பார்ப்போம். இப்போ நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 சுண்டு சிவப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். தீட்டின சிவப்பு பச்சை. நீங்கள் எது எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த கப்பால் 2 கப் எடுத்திருக்கிறேன். எடுத்து நன்றாக கழுவிட்டு 3 தடவைகள் நன்றாக கழுவுங்க. கழுவிட்டு 2 கப் தண்ணீர் சேர்த்து இந்த அரிசியை இப்போது ஊற விட போகிறேன். 2 மணித்தியாலும் ஊற விட்டால் காணும். குறிஞ்சா இலை ஒரு பேக் வேண்டினான், அதை அப்படியே முழுதிலும் கழுவி வைத்திருக்கிறேன். இப்போ இந்த இலையில் உள்ள காம்புகள் எல்லாத்தையும் பிடுங்கி எடுக்க போகிறேன். தேங்காய்ப்பூ நான் எப்போதுமே இப்படித்தான் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான நேரம் எடுத்துக்கொள்வேன். இப்போது தேங்காய் பாலை ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். ப்ரௌன் சுகர் எடுத்து வைத்திருக்கிறேன். நான் கூடுதலாக ப்ரௌன் சுகர் தான் பாவிக்கிறேன். நான் அதோடு நாட்டு சர்க்கரை எடுத்து வைத்திருக்கிறேன். ஏலக்காய் எடுத்து வைத்திருக்கிறேன். உப்பு, சீ சால்ட்டு தான் பாவிக்கிறேன் நான். இப்போ ஒரு 2 மணித்தியாலத்தால் அரிசியை தண்ணீர் வடித்து எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த அரிசியையும் குறிஞ்சா இலையையும் சேர்த்து எப்படி மாவாக்கி எடுக்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. குறிஞ்சா இலையை இப்போது காம்பெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த மிக்சியில் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோடு சேர்த்து அளவான இலை தான் சேர்க்க வேணும், நிறைய சேர்க்கக்கூடாது. நிறைய இலை சேர்த்தால் ஃபஸ்ட் டைம்லேயே கணக்கு சேர்க்கக்கூடாது. கணக்கு சேர்த்தீர்களாக இருந்தால் அடித்தெடுப்பது கஷ்டமாக இருக்கும், ஈரத்தன்மை கூடிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைத்தெடுக்கணும். அதுக்கு மேலே இப்போ இலைக்கு மேலே கொஞ்சம் அரிசி சேர்க்கிறேன். இப்போ மூடிட்டு மாவை அடித்து எடுக்க போகிறேன். இப்போ இலை சேர்த்து அரைத்தெடுத்தால் மாவை பார்ப்போமாங்க. இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு, அந்த மாதிரி அழகாக இருக்கிறார். இப்போ மாவை அரைத்தெடுக்க போகிறேன். இந்த பாருங்க அரைத்தெடுத்த மாவை. அரிசி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். நான் 2 சுண்டு அரிசி சேர்த்துருக்கிறேன். அது 10 பேருக்கு மேலே சாப்பிடக்கூடிய புட்டு. இப்போ இப்படி ஒரு பெரிய ஒரு சட்டி எடுத்து அந்த சட்டியில் கொட்டிட்டு மாவை அரித்தெடுக்க வேணும். இந்த பாருங்க இந்த அரித்தட்டால் அரித்தெடுக்கிறேன். கணக்கு இலை சேர்த்தீர்களாக இருந்தால் இப்படி அரித்து எடுப்பது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் அரைத்து எடுக்க வேணும். இந்த பாருங்க இப்படி ரெடி பண்ணி எடுக்க சரியாக இருப்பார். இதே மாதிரி மிகுதியையும் நான் அரித்து எடுக்க போகிறேன். மிகுதியாக இருந்த அரிசி எல்லாத்தையும் அரித்து எடுத்துட்டேன். பாருங்க மாவு ரெடி ஆகிட்டார். எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க, அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார், பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். இப்போ இந்த மாவை நான் அவித்து எடுக்க போகிறேன். அவித்து எடுத்துட்டு தான் புட்டு அவிக்கிறது நல்லா. அது கூட புட்டு குழஞ்சிடாமல் இருப்பார். இப்போ இவ்வளவு இலையும் மிச்சமாக இருக்கிறார் பாருங்க. இதை நீங்கள் வறுத்து சாப்பிடலாம். நான் நாளைக்கு வறுக்க போகிறேன். இப்போ இந்த மாவை அவிக்கிறதுக்கு பாருங்க, சீஸ் க்ளோத்துன்னு சொல்கிறது கண்ணறை உள்ள க்ளோத். இது குக்கிங்குக்கு மட்டும்தான் பாவிக்கிறது. இப்போ இந்த க்ளோத்தில் மாவை கட்டிட்டு அவிக்க போகிறேன். இப்படி நீங்கள் கட்டிட்டு அவிக்கும்போது ஈஸியாக இருப்பார். இப்போ மாவை டைட் பண்ணுகிறேன். டைட் பண்ணிவிட்டு அவிக்க போகிறேன். இந்த க்ளோத் நீங்கள் ஃபுட் ஐட்டம் என்ன செய்கிறதுக்குண்டாலும் யூஸ் பண்ணலாம்.
இப்போது இந்த மாவை வந்து 1/2 hour வந்து குக் பண்ணி எடுக்க போகிறேன் நீராவியில். இப்போ வந்து நீராவியில் ஆவிய வைத்திருக்கிறேன். அரை மணித்தியாலம் ஆவிக்கணும். அப்போ தான் வந்து மா நன்றாக அவிந்து வருவார். அதற்கு பிறகு தான் புட்டு குழைத்து எடுக்க வேணும். இப்போ வந்து அரை மணித்தியாலத்தாலே மாவை இறக்கி எடுக்கிறேன். இப்போ இறக்கி எடுத்த மா வந்து எப்படி அவிந்திருக்கிறன்றதை காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இப்படி ஒரு பெரிய சட்டியில் போட்டிருக்கிறேன். ஈஸியாக நீங்கள் மாவை அவித்தெடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி புட்டையும் வந்து இதே மாதிரி இந்த க்ளோத்துலேயே அவித்தெடுக்கலாம். இப்போ வெளிநாட்டில் வந்து நீத்துப்படியெல்லாம் வந்திருக்குது. நீத்துப்படியெல்லாம் வேண்டி பாவிக்கிறார்கள். நான் துணி ஒன்றும் இல்லாமல் நீத்துப்பட்டியும் இல்லாமல் ஸ்டீமரில் தான் எப்போவுமே குக் பண்ணுவேன். இது கொஞ்சம் ஈஸியாக தூக்கி எடுக்கக்கூடியதாக இருப்பார். இப்போ வந்து அவித்த மாவை வந்து இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி, இப்போ இந்த மாவை வந்து எப்படி குழைத்து எடுக்க போகிறேன்னு சொல்லி பாருங்க. புட்டு குழைத்து எடுக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கட்டி எல்லாத்தையும் தட்டி எடுக்க வேணும். மா வந்து கட்டியாக இருக்கிறார். அரிக்க வேணும்னு சொல்லி சொன்னால் ஒரு தடவை வந்து அரித்தால் நல்லா புட்டு கொத்தி எடுக்கும்போது அந்த கட்டியல் எல்லாம் வந்து இல்லாமல் இருப்பார். சில வேளையில் நீங்கள் மா குழைத்தாலும் கட்டி இருந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த புட்டில் தெரிவார். அதிலும் விட வந்து ஓரளவுக்கு லைட்டாக அரித்தெடுங்க. நான் வந்து லைட்டாக வந்து அரித்து எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அப்படி சேர்க்குறேன். தண்ணீர் வந்து பச்சை தண்ணீர் தான் சேர்க்கிறது, சுடு தண்ணீர் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேணும். கணக்கு சேர்த்தீர்களாக இருந்தால் தண்ணி ஆயிடுவார் குயிக்காக. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வந்து மாவை குழைத்து கொண்டு வந்துட்டேன். இனி வந்து இந்த மாவை புட்டு கொத்தி எடுக்க போகிறேன். இந்த பாருங்கள், இப்படி ஒரு சில்வரால் கொத்தி எடுக்க ஈஸியாக இருப்பார். நீங்கள் என்னத்தால் கொத்தி எடுக்கிறீங்கன்னு தெரியாது. இந்த மாவை வந்து கட்டாயம் வந்து இப்படி ஒரு சில்வரால் தான் கொத்தி எடுக்கணும். இதை மிக்சியிலெல்லாம் போடக்கூடாது. ஆகலும் ஆவிடுவார். மாத்தன்மை ஆகக்கூடாது. ஓரளவுக்கு வந்து புட்டு தன்மையாக இருக்க வேணும். இப்போ வந்து புட்டுமா ரெடி ஆகிட்டார். அதே ஸ்டீமரில் வைத்து அதே மாதிரி ஏற்கனவே நம்ம அவித்தெடுத்த மாதிரி இந்த புட்டு மாவையும் வந்து அவித்தெடுக்க போகிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக போட்டுட்டேன். ஒரே தரத்திலேயே எல்லா மாவையும் ஒன்றாக சேர்த்துட்டேன். இப்போ வந்து கட்டிட்டு மறுபடியும் வந்து புட்டு அவித்து எடுக்க போகிறேன். புட்டு அவிக்கிறதுக்கு வந்து 1/2 hour நீங்கள் அவிக்க வேணும். புட்டு வந்து 1/2 hour அவிந்ததன் பிறகு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நன்றாக அவிந்திருக்கிறாருண்டு. இப்போ வந்து தேங்காயையும் வந்து தேங்காய் பால் புளிந்தெடுத்து 3 விதமான மில்க் எடுத்து ரெடியாக வச்சிருக்கிறேன். புட்டு அவிந்து கொண்டிருக்கும் டைமுக்குள்ளே வந்து பாலை காய்ச்சி எடுக்க போகிறேன். இது வந்து 3ஆம் பால் என்று சொல்கிறது. இது வந்து 2ஆம் பால். முழுதிலையும் சேர்க்கிறேன். ஏலக்காய் 5-6 பீசஸ் வந்து சேர்க்க வேணும். இந்த தண்ணீர் வந்து நான் அரிசி ஊற விட்டு எடுத்த தண்ணீர். நான் அந்த தண்ணீரை வேஸ்ட் ஆக்கவில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த அரிசியில் உள்ள எல்லா சத்தும் வந்து இந்த தண்ணீரில் தான் இருக்கும். அதனால் வந்து அதையும் வந்து சேர்த்து கொள்கிறேன். இந்த புட்டு அவிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் வந்து கூட விடணும். அப்போ தான் வந்து புட்டு நன்றாக வந்து அவிந்து வருவார். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இப்போது மூடிட்டு வந்து தண்ணீரை நன்றாக கொதித்து வர விடுகிறேன். அந்த நேரத்திலே வந்து இப்போது அவித்தெடுத்த புட்டை பார்ப்போம் வாங்க. பாருங்க, புட்டு வந்து அவிந்து வந்துட்டார். எந்த அளவுக்கு அவிந்து வந்திருக்கிறாருன்னு பார்ப்போம். நன்றாக புட்டு வந்து அவிந்திருக்கணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த பாலோடு வந்து இந்த புட்டை சேர்க்கும்போது களி மாதிரி வந்துடுவார். புட்டு வந்து நன்றாக அவிந்திருந்தால் களி மாதிரி வரமாட்டார். அந்த மாதிரி சூப்பராக வருவார். சாப்பாட்டையும் நீங்கள் நிறைய நாளைக்கு வைக்கக்கூடியதாக இருப்பார். பழுதாகாமல் இருப்பார். இந்த பாருங்க, புட்டு வந்து என்ன மாதிரி அவிந்து வந்திருக்காருண்டு அந்த மாதிரி அவிந்து வந்திருக்கிறார். இந்த க்ளோத் வந்து விருப்பமான நீங்கள் வந்து ஏமேசனில் வந்து ஆர்டர் பண்ணி வேண்டிக் கொள்ளலாம். இப்போ இந்த புட்டை பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். அந்த மாதிரி சூப்பராக வந்து அவிந்து வந்திருக்கிறார். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. அந்த மாதிரி புட்டு ரெடியாகிட்டார். இப்படி நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா தான் இனி வந்து அந்த மில்கோடு வந்து சேர்க்கும்போது அந்த புட்டு வந்து களித்தன்மை ஆகாமல் இருப்பார்.
மில்க் வந்து எந்த அளவுக்கு கொதித்து ரெடியாக இருக்கிறாருன்றதை இப்போ பார்ப்போம் வாங்க. மில்க் வந்து நல்லாக கொதித்து வந்திருக்கிறார். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து இனிப்பு வந்து சேர்க்கணும். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த புட்டு வந்து கூடுதலான ஹைப்புத்தன்மை இருப்பார், அதற்காக கூட சேர்க்கணுமென்று இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இது வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து நெய் சேர்த்துக்கொள்கிறேன். நெய் சேர்த்தால் வந்து புட்டு அடிப்பிடிக்காமல் இருப்பார், அதோடு வந்து டேஸ்ட்டும் கூடுதலாக இருப்பார். பாருங்க, நெய் சேர்க்கும்போது எப்படி இருக்கிறாருண்டு அந்த மாதிரி சூப்பராக இருப்பார். இப்போது வந்து புட்டு மாவை வந்து சேர்க்க போகிறேன். புட்டை வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறேன். நெய் சேர்த்துருக்கிறபடியினால் வந்து பெருசாக அடிப்பிடிக்க மாட்டார். தண்ணீர் வந்து கூட நிற்க வேணும், அப்போ தான் வந்து புட்டு வந்து நன்றாக அவிந்து வரக்கூடியதாக இருப்பார். அதோடு வந்து முதல் பால் வந்து நான் இன்னமும் சேர்க்கையில் செப்பரேட்டாக வைத்திருக்கிறேன். இப்போ வந்து புட்டு மாவை மட்டும் சேர்த்துக்கொள்ளுகிறேன். முழுத்துலேயும் சேர்க்கிறேன் பாருங்கள். புட்டு மாவோட கலரை பாருங்கள் என்ன மாதிரி இருக்கிறேன், அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். இப்போ வந்து புட்டை மூடி விட போகிறேன். மூடிட்டு இப்போது திறக்கிறேன் பாருங்கள். ஒரு 5-6 நிமிடங்கள் மூடி விட்டு கிளறி விட்டு குக் பண்ண வேணும், இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அடி பிடிச்சிடுவார். நெய் சேர்த்துருக்குறேன், இருந்தாலும் அடுப்பை வந்து குறைச்சி விட்டு மீடியத்தில் கண்டினியூ பண்ணி குக் பண்ண வேணும். இப்போ இந்த நேரத்தில் வந்து முதல் பாலை சேர்த்துக்கொள்ளுகிறேன். முதல் பாலை வந்து கடைசியாக சேர்த்துக்கொள்ளுங்க, அப்போ தான் வந்து அந்த மில்கோட டேஸ்ட் வந்து குறையாமல் இருப்பார். அதனால் வந்து கடைசியாக சேர்த்துட்டு இப்போவும் மறுபடியும் வந்து நாங்கள் மூடி விட்டு குக் பண்ண போகிறோம். தண்ணி கூடன்னு கவலைப்படாங்க, நல்லாக வந்து குக் பண்ணப்பட்டால் தான் அந்த புட்டு வந்து டேஸ்ட் கூடவாக இருப்பார். இப்போ மறுபடியும் மூடி விடுகிறேன். 5 நிமிடங்கள் கழித்து ஓப்பன் பண்ணி இன்னமும் வந்து 6 பீசஸ் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் வந்து காணாமல் இருக்கிறபடியினால் ஏலக்காய் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் அந்த வாசமாக இருப்பார். அதனால் மறுபடியும் வந்து 5 பீசஸ் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போது மறுபடியும் மூடி விட்டு லோ ஹீட்டில் குக் பண்ணுகிறேன். இப்போது 5 நிமிடங்கள் கழித்து புட்டை ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்கள் அப்படி இருக்கிறாண்டு. இப்போது மறுபடியும் மூடிட்டு லோ ஹீட்டில் விடுகிறேன். இப்போது மறுபடியும் புட்டை ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்கள் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டோவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி விட்டால் தான் கணக்காக இருப்பார், இல்லைன்னா எரிஞ்சிடுவார். புட்டு பாருங்க எப்படி இருக்கிறாண்டு அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கிறார். இந்த பாருங்க எப்படி இருக்கிறான்னு சொல்லி சுட சுட சாப்பிட அந்த மாதிரி இருப்பார். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் போடுறேன்னு பாருங்க எப்படி இருக்காண்டு. இப்போ பாருங்க புட்டு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி சூப்பராக குக் பண்ணியிருக்கிறேன். பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். இந்த புட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டேன். அப்படியே இருந்தார், ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் அப்படியே இருந்தார். இந்த உணவு வகை எல்லாத்தையும் நாங்கள் வெளிநாட்டில் சமைத்து சாப்பிடும்போது மிகவும் ஆசையாக இருப்பார். மிகவும் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த குறிஞ்சா இலை புட்டு ரெசிபி வந்து உங்களுக்கு செய்து காட்டியுள்ளேன். அத்துடன் வந்து இன்றைக்கு இந்த குறிஞ்சா இலை புட்டுடன் சேர்த்து லஞ்சுக்கு வந்து இடியப்பம் அவித்து சிக்கன் வந்து பேக் பண்ணியிருக்கிறேன், சொதியும் வைத்திருக்கிறேன். வேறு கறி வந்து பழைய கறி இருக்கிறபடினால அதையும் சேர்த்து சாப்பிடுவோம். குறிஞ்சா புட்டு வந்து இரவுக்கு சாப்பிட்றதுக்கு தான் சரியாக இருப்பேன். சிக்கன் லெக் வந்து ஓவின் பேக் பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.